ஆமாம், ரெண்டுமே இல்லைல்ல. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது இப்போ சீமான் சொன்னது அந்த ஒரு வார்த்தை வந்து உச்சபட்சமாக பேசப்பட்டது. ஒன்று இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா அப்படின்னு சொன்னார்ல. இப்போ நம்ம உணரக்கூடிய இது ஆயிடுச்சா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல வந்து தமிழ் தேசிய அரசியலை மே 18 அன்னைக்கு நீங்கள் வந்து அனுசரிக்காமல் தமிழ் தேசிய சித்தாந்தங்களை இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முழக்கம் இருக்குதா விஜய்? இது நீங்கள் சொல்லுங்கள் சார், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் விஜய் நேசிக்கிறவங்க கூட சொல்லுங்கள். இங்கே வந்து அரசியல் கடமையை விஜய் எங்கே செஞ்சார்? ஒரு கண்ணு சொல்லிட்டீங்களா சார்? அந்த ஒரு கண்ணில் நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன பார்வை பார்த்தீங்க? ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்து கேட்டால் வந்து ஒரு தீச்சட்டியில் வந்து இதை கொளுத்துட்டு தீயை கொளுத்திட்டு நிர்மல்குமாரை வச்சுட்டு பேசிட்டு போயிட்டீங்க. அந்த விஜய் எங்கே? பெரிய நீங்கள் நடிகனாக இருந்துங்க, பெரிய கவர்ச்சி இருந்துக்கிட்டோம். இங்கே வாங்க, சீமான்ட்ட வாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய சீமான் எங்கே, விஜய் எங்கே? நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேரியேஷன் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் அப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை ஏதோ ஊருக்கு மாதிரி தொட்டுக்க பார்க்குறீங்க. இதை தான் திராவிட இயக்கங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு.